Good morning students, I am MRK. Today 11th max class பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 6, exercise 6.4 9th sum. Very important sum. Previous 8th sum important sum சொல்லியிருக்கேன். இதையும் பார்த்துக்கோ. இதில் 3 times கொடுத்துருப்பாங்க. 8th sumல 2 times கொடுத்துருக்கோம். twice வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் given நம்ம கொடுக்கப்பட்ட pair of straight line இருந்து எடுத்துக்கோ. ax square plus 2hxy plus by square. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், equal to 0. இதில் m1 m2ன்னு ஸ்லோப்பை வந்து மென்ஷன் பண்ணோம்னா m1 + m2 ஈக்குவல் டு ஆடு எஸ்ஆர்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் -2h/b. அடுத்து இது ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம். ரைட், நெக்ஸ்ட்டு m1 × m2 அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் a/b. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம், நேம் பண்ணிக்கிறோம். ரைட், கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 3 times ஒன் ஸ்லோப் இஸ் அதர் வந்து 3 times சொல்லியிருக்கு. அப்போ m1 = 3m2ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு நான் ஆட் பண்ண போகிறேன். m1க்கு பதிலாக 3m2ன்னு போட்டுட்டேன், ப்ளஸ் m2 ப்ளஸ் என்னது m2 அப்படின்னு எழுதுகிறேன், ப்ளஸ்ஸு m2 அப்படின்னு எழுதுகிறேன், ப்ளஸ் m2 ஈக்குவல் டு -2h/b. ஓகே, அப்போ 4m2 ஈக்குவல் டு -2h/b. ஓகே, அப்போ m2 ஈக்குவல் டு -2h/4b அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ நான் அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், m1 கண்டுபிடிக்க போகிறேன். m1 எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கிறோம். கிவன் கொடுத்தான்ல, அதை தேர்டுன்னு வேணால் எடுத்துக்கலாம். தேர்டில் இருந்து நான் கண்டுபிடிக்கிறேன். m1 = 3 × m2. அப்போ 3 × -2h/4b. ஓகே, குட். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாரு, ஈக்குவல் டு 3 2s are 6h/4b அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு m1ஐயும் m2ஐயும் செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன், அப்போ m1 × m2 ஈக்குவல் டு a/b. இதை எடுத்தோம்னா ஆன்சர் வரணும். m1 -6h -6h/ என்ன இருக்குது 4b. ஓகேயா, குட். இங்கே என்ன இருக்குடா தம்பி, -2h/4b. ஓகே, கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்க. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3h² / 4b² ஈக்குவல் டு a/b. இந்த பிக்கும் ஒரு பிக்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பி பேலன்ஸ் இருக்குது. அப்போ 3h² = 4ab. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அந்த ஆன்சர் வந்துருச்சு பாரு, அவன் சொன்ன ப்ரூஃப், ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, தேங்க்யூ.